ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஒரு G+1 கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய வழியில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குங்க. அந்த ஒத்தக்கால் மண்டபம் டவுன் பஞ்சாயத்துலேயே ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டில் சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டில் 2.25 சென்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட் நிலப்பரப்பு கொண்ட இடத்துல ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் அமைஞ்சிருக்குங்க. தென்மேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு வாசல் வச்சு அதை மேற்கும் ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கையும் ஒரு கேட்டு கொடுத்துருக்குறாங்க. வாஸ்துப்படி பக்காவாக கட்டியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா சைடுமே ஃபுல்லாமே வந்து டைல் ஃபினிஷிங் தாங்க. காம்பவுண்ட் இன்டீரியரு ப்ளஸ் எல்லாமே டைல் ஃபினிஷிங். இபியில் பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு லைன் மேலே ஒரு லைன். கீழே 2 பிஹெச்கேங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பிஹெச்கே. ஓகேங்களா. ஜலமுலையில் தண்ணி தொட்டி வந்துடுதுங்க. 500 அடியில் ஒரு போர்வெல் வந்துடுது. அதே மாதிரி தான் வீடு கட்டி ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 1.5 to 2 வருஷத்துக்கு உள்ளதாக இருக்குது. புது வீடு தான் சரிங்களா. சேலுக்கு வந்திருக்கு. இப்போ கீழேயும் மேலேயும் வாடகை தான் வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா. நீங்கள் இந்த வாடகையை தவிர்த்து நீங்கள் வந்து தனியாக வாடகை விடுறதா அப்படி ஐடியா இருந்ததுன்னா காலேஜ் பசங்களுக்கும் தாராளமாக வாடகைக்கு விடலாங்க. ஒரு போர்ஷனுக்கு 10 பசங்க தாராளமாக தங்குவாங்க. அதுதான் உண்மை நிலவரம். நான் வந்து 40 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபா வாடகைன்னு சொல்லி ஒரு வீடு போட்டிருந்தேன். அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் கொஞ்சம் தாங்க, ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. ஸோ தாராளமாக இங்கே நீங்கள் பசங்களையும் வாடகைக்கு வைக்கலாங்க. என்ட்ரானோன்னு 10க்கு 16 ஹால் பார்த்தீங்க. இது வந்து 10க்கு 10 கிச்சனு. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 10க்கு 11 ஒரு பெட்ரூமுங்க. அதில் அட்டாச்சு டாய்லெட் உங்களுக்கு வந்துடுது. ஓகேங்களா. எல்லாமே டைல் டிசைன்லேருந்து எல்லாமே நீட்டாக தான் இருக்குங்க. இன்டீரியர் இல்லை உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் தான். ஓகேங்களா. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே சைஸ் தாங்க வரும். சேம் வந்து உங்களுக்கு 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் தான் வரும். 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் 2 பெட்ரூம் வந்துடுதுங்க. இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. அட்டாச்சு டாய்லெட்டோட வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பில்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு நல்ல கண்டிஷனில் தாங்க. மெயின்டெனன்ஸும் இருக்குது, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சென்ட் ரேட்டு 7 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இல்லைங்க. 7 லட்ச ரூபாய்க்கு இங்கே சைட் சேல் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது செப்டி டேங்க்கு. அக்னி மூலையில் தாராளமாக உங்களுக்கு செப்டி டேங்க் வைக்கலாம். அதே மாதிரி வாஸ்துப்படி இருக்குது. ஸோ மேலே சேம் டிக்டோ கீழே என்ன பார்த்தோமோ அதே தாங்க அப்படியே மேலே. ஸோ மேலே வந்து உங்களுக்கு அவுட்ரு மட்டும் காமிச்சிருப்பேன். அதில் வந்து ஒரு ஸ்டேர் மட்டும் கொடுத்து நம்ம சின்டாக்ஸ் எல்லாம் வந்து மேலே போய் பார்க்குற மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சென்ட் வந்து 7 லட்ச ரூபா போகுதுங்க. எப்படி கணக்கு போடுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30க்கு 40, அதாவது கரெக்டாக 2.25 சென்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு 7 லட்ச ரூபான்னு போட்டாலே குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 19 லட்ச ரூபா இல்லாமல் சைட் வாங்க முடியாது. பில்டப் வந்து ஏரியா வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட். எப்படி கணக்கு போடுங்க. ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா தாங்க. ரீசனபிள் ப்ரைஸு. வாடகைக்கு விட்டீங்கனாலும் 30,000 40,000 ரூபாய் ஒரு தாராளமாக வாங்கலாம். இதில் வந்து நெகோஷியபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக ஆகாதுங்க. உடனே ஸ்க்ரீனில் தெரிஞ்ச கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா நெகோஷியேஷனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 2-3 பேர் வந்து பார்த்துட்டு ஒரு ரேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற ரேட்டுக்கு வர முடியாது. சரி, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே வாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள். வீடு பிடிக்கல அடுத்தபட்சம். வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நெகோஷியேட் பண்ணி வாங்கலாங்க. ஓகேங்களா. தயவு செஞ்சு ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.